அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் இது எல்லாம் போட்டு ஒரு சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பை எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். வாழைப்பூவை வெட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். சோம்பு இதெல்லாம் திரிச்சம் பார்த்தீங்களா, அது கூடயே கடலைப்பருப்பு போட்டு வடை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. வாழைப்பூவை தண்ணியை வடிகட்டி வடைக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்துக்கிடுவோம். கூட வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இது எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கிறோம். அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கு, அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 3 பல் எடுத்து அதை தோலோடையே நல்லா நச்சு அதில் போட்டுக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா வடை பதத்துக்கு தட்டி பொரிச்சு எடுப்போம் நம்ம. இப்போ நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துடலாம். சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.